ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகேல் தான் பாட்னா பைரட்ஸ் வர்சஸ் புனேரி பல்தான் தெரிஞ்சிருக்கும். 37-32 பாட்னா ஜெயிச்சிட்டாங்க. க்ளோஸ் டு பிளே ஆஃப். இப்போ ரைட் என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது போட்டோம். அஜய் டாக்கூர் என்ன சொன்னார் புனேரி பல்தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இப்போ பாட்னா என்ன சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். மேட்ச்சுக்கு முன்னாடி ஒரு கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க ஸ்டேஜில். அது என்ன சொல்லிட்டு அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பின்னாடி என்ன சொன்னாங்கன்னு நம்ம டக்குன்னு பார்த்துருவோம். 37-32 தேவாங்க் வழக்கம் போல் 11 பாயிண்ட் எடுத்துட்டாரு டக்குன்னு. அபினேஷ் நடராஜன் ஒரு 7 பாயிண்ட் எடுத்தார் புனேரி பல்தானுக்கு. ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் தான் இதுதான். ரைட் பார்ப்போம். பாட்னா பைரட்ஸை கேட்டாங்க. அப்புறம் மேட்ச்சுக்கு முன்னாடியா யாருமே உங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலையே பாட்னா பைரட்ஸுக்கு, பட் இவ்வளோ கிட்டக்க வந்துட்டீங்க பிளே ஆஃப்ட எப்படி அது அப்படின்னு கேட்டாங்க ஆங்கரு. சொன்னார் எல்லாமே நியூ பிளேயர் எங்ககிட்ட, நாம்கா ப்ரெஷர் நெய்யன்னு, அதாவது அந்த பேருன்ற ப்ரெஷர் எங்ககிட்ட இல்லைன்னு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ பவன் ஷராவத், பர்தீப் நர்வால், நவீன் எக்ஸ்பிரஸ், அர்ஜுன் தேஷ்வால், சச்சித் தன்வர், இந்த மாதிரி பெரிய பெரிய பேர்லாம் எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் பேர் ப்ரெஷர் இல்லாதனால ஃப்ரீயாக விளையாண்டாங்க பசங்க. எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தது தேவாங்க் மேலேயே. தேவாங்க் இதுதான் ஃபஸ்ட்டு பிக் பிளாட்ஃபார்ம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸுக்கும் ஆல் இண்டியா டோர்னமெண்ட் தான் அவர் விளையாண்டார். அதில் பார்த்து தான் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அயனும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் பிக் பிளாட்ஃபார்மு. ரெண்டு பேருமே ரொம்ப பிரமாதமாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைடர்ஸ் ஆர் வெரி குட். டிஃபென்ஸும் ரொம்ப நல்லா விளாட்றாங்க. ஸ்பெஷலி அங்கித், தீபக், சுபம் ஷிண்டே எல்லாருமே அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பண்ணுறதுனால என்னோடய வேலை ஈஸி ஆகிடுது. அதனால தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அண்டர் ப்ரெஷர் நாங்கள் வரவே இல்லை. லோ ப்ரொஃபைலாக விளையாண்டதுனால எதிர்பார்ப்பு ஜாஸ்தி இல்லை எங்ககிட்ட. பட் எல்லாத்தையுமே நாங்கள் மேட்டில் தான் காமிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொன்னார். இது மேட்ச்சுக்கு முன்னாடி நடந்தது. சரி, மேட்ச்சுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நிறைய பேர் கொண்டு வந்துட்டார் இன்றைக்கி நம்ம ஆள். ஆமாம், பாட்னா கோச்சு நரேந்தர் ரேது ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. சுதாகர் வரல, ஏன்னா சுதாகர் விளையாண்டாரு சப்ஸ்டிடியூட்டாக போயிட்டாங்க வெளில. ஸ்டார்டிங் 7ல் இருந்தார், பாயிண்ட் எடுக்க முடியல, அனுப்பிச்சிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். யார்கிட்ட என்னென்ன கேட்டாங்க கடகடன்னு சொல்லிடுறேன். தேவாங்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் தேவாங் உன்னோட இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி பார்க்குற இதை பற்றின்னு சொன்னார். எல்லாருமே ஈக்குவல். பல்தோட டிஃபென்ஸு டஃப்பான டிஃபென்ஸு தான், ஏன்னோ அதுங்கிட்ட பார்த்து விளையாடணும். கோச் அதான் சொன்னார். செக் பேக்னு சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் நான் அதே மாதிரி விளையாண்டேன். எனக்கு புரியல செக் பேக்னு என்னன்னு அவர் சொன்னார். அதை சொல்கிறேன். கோச் எங்கிட்ட சொன்னார் செக் பேக் பண்ணிவிட்டு விளையாடுன்னு. அதே மாதிரி தான் நாங்கள் விளையாண்டேன், அதனால தான் பாயிண்ட் கிடச்சிது அப்படின்னாரு. அப்புறம் இன்றைக்கி மேட்சஸில் இன்னும் பர்ஃபார்மன்ஸை பற்றி, ஓவரால் பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னாங்கன்னா எல்லாருமே அதே தான் சொன்னாங்க. வந்த 4 பேரும் சொன்னாரோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். அண்ட் ப்ரெஷரே எடுத்துக்காதன்னாரு கோச்சு. நாங்கள் ப்ரெஷர் எடுத்துக்கல, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு அங்கித், அவர் தான் கேப்டன், அவர்கிட்ட கேட்டாங்க பிளே ஆஃப்ட கிட்டக்க வந்துட்டீங்க, அப்புறம் இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரேட் பண்ணுற, ஒரே கேள்வி தான், 3 பேர் அதே கேள்வி தான், எப்படி ரேட் பண்ணுறான்னு. சார் கோச் என்ன சொன்னாரோ அதே தான் நாங்கள் செஞ்சோம். வி ஜஸ்ட் ஃபாலோ தட். 2 ரைடரும் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க. எங்களுக்கு அதான் முக்கியம். பாயிண்ட்ஸ் கொண்டு வர்றது 2 சூப்பர் ரைடர்ஸ், தேவாங்க் அண்ட் அயன் அப்படின்னாரு. அப்புறம் சுபம் ஷிண்டேட்டையும் கேட்டாங்க. சுபம் ஷிண்டேட்டு இதே கேள்வி தான், எப்படி பார்க்குற இதை பற்றி, என்ன நினைக்கிற இதை பற்றி. ஷிண்டே வர்சஸ் ஷிண்டே, அந்த டீமில் ஒரு ஷிண்டே இருந்தார் பேருக்கு. ஷிண்டே வர்சஸ் ஷிண்டே எப்படி இருந்தது சொல்லுன்னு சொன்னார். பிகேல் 10 வின்னருங்க புனேரி பல்தான், சாதாரண டீம் இல்லை. அவங்ககிட்ட ஆகாஷ் ஆகட்டும், பங்கஜ் ஆகட்டும், மோஹித் ஆகட்டும், அபினேஷ் நடராஜ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்ல பிளேயரு. கோச் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நாங்கள் அப்படியே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். வாட் எவர் ஈ செட். அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்தோம் இவங்களுக்கு எதிராக. அண்ட் கோச் இந்த மோர் என்ன சொன்னார், ரொம்ப நேரம் நீ மேட் உள்ளே இரு, அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் டைம் நான் மேட் உள்ளே இருக்கிற மாதிரி, அவுட் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். அது தான் டீமுக்கு நல்லதுன்னு சொன்னார். அது அப்படியே தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்படின்னாரு. எங்கள் மைண்ட் செட் எப்போதுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ரைடர் பாயிண்ட்ஸை கொண்டு வராங்க, பாயிண்ட் ப்ளஸ் போனஸ் கொண்டு வரது எங்களுக்கு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு இந்த கூட வந்த 3 பேர் சொன்னார். தேவாங் ஆகட்டும், சுபம் ஷிண்டே ஆகட்டும், அங்கித் ஆகட்டும். ரைட், மெயின் ஆள் என்ன சொன்னார் அதை சொல்லு அப்படிங்கிறீங்களா. ரைட், நம்ம கோச்சுக்கிட்ட வந்துடுவோம். வெரி சிம்பிள், அமைதியின் சிகரம் அந்த கோச்சு. அவரு கூட ஒரு கார்டு கொடுத்துட்டாங்க 2 மேட்சுக்கு முன்னாடி. அவரே பொங்கி எழுந்திரிச்சிட்டாருன்னா பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு. எனிவே ரைட், கோச்சை கேட்டாங்க. அப்புறம் கோச் எப்படி பார்க்குறீங்க இந்த பர்ஃபார்மன்ஸை அப்படின்னு சொன்னார். நாங்கள் பிளானோடு தான் வந்தோம், அந்த பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அண்ட் ரைடர் ஆகட்டும், டிஃபென்ஸ் ஆகட்டும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக விளையாண்டாங்க. அங்கித் அண்ட் சுபம் 2 கார்னர் ரொம்ப விளையாண்டாங்க. அதே மாதிரி தீபக் அண்ட் குர்தீப், இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. கவர் அண்ட் கார்னர் ரொம்ப நல்லா வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜெயிப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் தேவாங்க் அண்ட் அயனை பற்றி நான் சொன்னோன்னா ரைடு மிஷின் 2 பேருமே நிறைய ரைடு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. மொத்தத்தில் எல்லாருமே ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. நடுவில் தான் கொஞ்சம் மேட்ச் க்ளோஸாக வந்தது. 1-2 சூப்பர் டேக்கிள் ஆயிடுச்சு. நடராஜன் போனஸ் ப்ளஸ் பாயிண்ட்லாம் எடுத்து போயிட்டு இருந்தாருன்னு அபினேஷ் நடராஜன் சொன்னார். அந்த இடத்துல மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக வந்துச்சு. அப்புறம் இல்லைன்னா த்ரூ அவுட் நாங்கள் தான் லீடில் இருந்தோம். அந்த
ஃபியூ மினிட்ஸ் மட்டும் க்ளோஸாக வந்த மாதிரி இருந்தது. ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வாஸ் சூப்பர். அதனால தான் நம்மளுக்கு ஜீத்திக்கியா அப்படின்னு, அதனால தான் நாங்கள் ஜெயித்தோம். புனேரிப்பள்ளத்தோட ஹோம் கிரவுண்டு இது, க்ரௌடு சப்போர்ட் வர அவங்க எல்லாருக்கும் அவங்களே தான் பண்ணாங்க. இந்த இடத்துல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி, வாட் யூ ஃபீல் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார், எங்களுக்கு தெரியும் மேட்ச் வரதுக்கு முன்னாடி இது ஹோம் கிரவுண்டு புனேரிப்பள்ளத்தனுக்கு, க்ரௌடு அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு. நான் பசங்கள்கிட்ட சொன்னேன், ஃபோக்கஸ் மேட்லேயே இருக்கட்டும், க்ரௌடு பக்கம் பார்க்காதான்னு. ஃபோக்கஸ் அந்த மேட், க்ரௌடு அவங்க யாரை வேணால் சப்போர்ட் பண்ணிட்டு போட்டோன்னு. பட் இந்த மாதிரி நினச்சிட்டு போகிறோங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நினச்சிக்கோன்னாராம். ஆமாம், கை தட்டிகிட்டே இருக்கும்போது உனக்கு தட்டுறதை நினச்சிக்கோ, ரிவர்ஸ் ஆகும் ரிசல்ட்டுன்னு நான் சொன்னேன். அவங்களும் அதே மாதிரி நினச்சிட்டாங்க, கை தட்டுறதுலாம் நமக்கு தான் நான் தட்டுற மாதிரி நினச்சிக்கோன்னு ஒரு ஃபீலை உள்ளே கொண்டு வா அப்படின்னாரு. பாருங்கள் எப்படி டாக்டிக்ஸ் சொல்கிறாரு. நான் அப்படி கல்தி கியா, சென்னை கேலா அப்படி சொல்லாமல் என்னென்னா சொல்கிறாரு பார்த்தீங்களா, க்ரௌட் கை தட்டினா உனக்காக தட்டுறதுன்னு நினச்சிக்கோ, ஃபோக்கஸ் ஆன் த மேட், க்ரௌடை பார்த்து நிற்காத. நம்ம மேட்ச் விளையாடும் போதே நின்று பேசிகிட்டு இருக்காங்க, ஒருத்தர் ரைடு எடுக்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, திரும்பி ஓடி வந்து முதுகில் தொட்டு போகிறாங்க. ஆதவங்க சொல்கிறவங்க சார்பில் நம்ம தோற்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம் தமிழ் தலைவர். எனிவே இவர் அதான் சொன்னார், எங்கள் டிஃபென்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டாங்க, க்ரௌடை பற்றி கவலைப்படாத, க்ரௌடு நல்லா விளையாண்டா யாராக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க க்ரௌடுன்னு. அதுதான் நாங்கள் பண்ணோம். we did very well and I'm happy, close to playoff, we'll see one at a time. எப்படி playoff போயிடுவான்னு வர கேட்டாங்க. 1 at a time அப்படின்ட்டார். ஒரே ஐடியா எல்லாத்தையும் நீ கேட்டுறதா 1 at a time பார்க்கலான்னு. இதுதான் மொத்தத்தில் அவங்களை கேட்டது. அப்டேட் பண்ணிட்டு அவங்க கருத்து எதுவும் சொல்லுங்கள். புரியும் பார்த்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.